திடீர்னு ஜீப் வந்துச்சு. ஃபுட் ஆஃபீஸர் வந்தார். உள்ள வந்த உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஏய் மயிருங்களா வெளில போங்கடா, நான் சொல்லிட்டே இருக்கேன் மயிர் மாரி உள்ள இருக்கீங்க, வெளில போங்கடா, இல்ல நான் எடுத்து கொட்டிடுவேன்னு எங்களை திட்டினார். Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் உளுந்தூர்பேட்டை. இங்கே வந்து 1 மாதம் தான் ஆகுது. எங்களுடைய வேலை எல்லாமே ப்ராப்பராக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்தவங்க காலைல ஒரு 9:30க்கு வந்தாங்க. வந்தவங்க வந்துட்டு உள்ளே நேராக வரும்போது எதை செக் பண்ணணும், இல்லை இந்த குறை இருக்குன்னு சொல்லணும். அந்த குறை எதுவுமே சொல்ல கிடையாது. நாங்கள் 20 பேர் கிச்சனில் வந்துட்டு ஃபுட்டில் நிற்கிறோம். வெளியில் எடுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு புரியலை எதுக்கு வெளியில் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே அவங்க ரீசன் சொல்லாமலே நாய் எல்லாத்தையும் தூக்கி வெளில போடுங்க, ரோட்டில் தூக்கி கொட்டும் அப்படின்னாங்க. 4 பேர் வந்தாங்க. 3 லேடிஸு, ஒரு ஆஃபீஸர், ஒருத்தர் டிரைவர் உள்ளே வரவே இல்லை, இங்கே இருந்தாப்புல. லேடிஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஆஃபீஸர் வந்தவரும் ஃபோட்டோ தான் எடுக்க ஆரம்பிச்சார். நாய்ங்களை தூக்கி வெளில போடுங்க, இல்லை தூக்கி வெளில கொட்டிடும் அப்படின்னாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டே இருக்கேன், என்னடா மயிர் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன், என்னடா மயிர் மாரி பண்ணிட்டு இருக்கீங்க, வெளில போறீங்க, எடுத்து போறீங்க, இல்லை நான் எடுத்து கொட்டுடா, எடுத்துட்டு போங்கடா நாய்ங்கன்னு ஃபர்ஸ்ட் அவர் தான் திட்ட ஆரம்பிச்சார். நாங்கள் எல்லாருமே வெளில மட்டும் ஒரு குவாலிஃபிகேஷன் முடிச்சு தான் வந்துக்கிறோம். நல்ல ஒரு ஜாப் கிடைக்காம தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் 1000 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறோம். எங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்க இல்லாதவங்களும் என்ன பண்ணுவாங்க? இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்க? எங்கள் ஓனருக்கு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நான் வந்து 1 மாதம் தான் ஆகுது. எங்கள் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இப்போ நாங்கள் 40 பேருமே போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறோம். திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மனு கொடுக்க போகிறோம். இதான் பண்ண முடியும். இப்போ எங்களுக்கு வேலை இல்லை, காலையிலேருந்து சாப்பிடல, நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் தான் சார் எடுத்து வச்சோம். அவங்க எடுத்து வைங்க, வெளில கொட்டிடுவோம், நாய்ங்களை வெளில போங்கடா, நீங்க எடுத்து 400 கேஜ் போட்டு செஞ்சுருக்கோம். எதனா கம்ப்ளைண்ட்னா சொல்லுங்கள். நாங்கள் தான் அதை 3 வேளை நாங்கள் சாப்பிட்றோம் சார். அதை எங்களுக்கு எதுவுமே வரல. அவர் சொல்றாரு பிரியாணி மேலே எதோ கம்ப்ளைண்ட் இருக்கு. திடீர்னு வந்து அவர் பாட்டு வந்து எதுவுமே சொல்ல, வந்து ஃபஸ்ட்டு பேசணும் போகணும் வந்து எதுவுமே சொல்ல. வந்த உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு. ஏய் வெளில எடுக்கிறியா இல்லையா, தம் போட்டுருக்கோம். அந்த பிரியாணி கூட இறக்க விடல. அவர் வெளில எடுத்துட்டு போறீங்க, எடுத்து கொட்டிடும் நாய்ங்களை வெளில போகணும் ஃபஸ்ட்டு அவர் தான் திட்டினார். அதுக்கான தான் எங்கள் ஓனர் வந்தாங்க. ஓனர் வந்ததுக்கப்புறம் பிரியாணி எடுத்து டபராலாம் ரோட்டில் வச்சுட்டாங்க. பிளாக்ல வச்சு அப்புறம் எங்கள் ஓனர் சொன்னார் எடுத்துருங்கடா, நம்ம எதுவும் வேணாம், நம்ம எல்லாம் பேசலான்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர் சத்தம் போடுறாரு. இப்போ 15 பேர் ஸ்டேஷன் போயிருக்காங்க. அடுத்த நாங்கள் 15 பேர் போகணும். ஆமாம். எதுக்கு 15 பேர் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க? எதுக்கு இன்னும் யாரும் வரல. இன்னும் போன 15 பேரும் வரல. கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிருக்காங்க. அங்கே கம்ப்ளைண்ட் எடுத்துட்டா பார்ப்போம், இல்லை அப்படின்னா கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதா எல்லாம் நாங்கள் பிளானிங்கில் இருக்கோம் சார். இப்போ இந்த பாத்திரம்லாம் வெளியே தூக்கி வச்சிருக்கீங்க, உள்ள சாப்பாடு சமைச்சிட்டிங்களா? இதான் சாப்பாடு இல்லைண்ணா சமைச்சாச்சு சார். இன்னைக்கு சமைச்சது எல்லாமே வந்துட்டு எடுத்து கொட்டியாச்சு. ஆமாம், கொட்டியாச்சு. எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக லாஸ். எல்லாமே எங்களுக்கும் சாப்பாடு கிடையாது. நாங்கள் இப்படி தான் ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். ஒரு பிரான்ச் மட்டும் இப்போ சீல் வச்சிருக்காங்களா? வேறு ஏதாவது பிரான்ச்சஸ்? இந்த ஒரு இது கிச்சன் சார். எங்களுக்கு பிரான்ச்சு வந்துட்டு எல்லா ஏரியாவிலும் இருக்குது. இது கிச்சன். எங்களுக்கு திருவார்காடு, தாம்பரம், கிண்டி, வண்டலூர், அயனம்பாக்கம், இங்கே எஸ் ஒரு 10 பிரான்ச் இருக்குது. பிரான்ச்சுக்கெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி எல்லாமே லீவ் விட்டாச்சு சார். எல்லாமே சாப்பாடெல்லாம் ஃபுட் எல்லாமே ஆயிடுச்சு. ஓனர் எங்கே போயிருக்காரு? ஸ்டேஷன் போயிருக்காரு சார். ஸ்டேஷன் போயிட்டு 15 பேர் போயிருக்காங்கல்ல, அவங்க கூட ஓனர் ஸ்டேஷன் போயிருக்காங்க. நாங்கள் உள்ளே எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனியன் க்ளீன் பண்ணிவிட்டு தம் போட்டுருந்தாங்க. பிரியாணி இறக்கிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்தோம். 3 லேடிஸ் வந்தாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. இது என்ன போடுறீங்க, என்ன ஆயில் போடுறீங்க, இது என்ன போடுறீங்க, என்ன பவுட்ரு போடுறீங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் கேசரி பவுட்ரு வந்து கேசரி தான் போடுறோம் நாங்கள் பவுட்ரு சொல்லிவிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜீப் வந்துச்சு. ஃபுட் ஆஃபீஸர் வந்தார். உள்ளே வந்த உடனே வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட வந்து எதுவுமே பேசவே இல்லை. வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தார். ஏய் மயிருங்களா வெளில போங்கடா, நான் சொல்லிட்டே இருக்கேன் மயிர் மாரி உள்ளே இருக்கீங்க, வெளில போங்கடா, இல்லை நானே எடுத்து கொட்டிடுவேன், இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, நானே எடுத்து கொட்டிடுவேன்னு எங்களை திட்டினார். நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்டிங்களா? என்ன பண்ணோம் நாங்கள் கேட்டோம். எதுவுமே அவர் ரீசன் சொல்லவே இல்லை. எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. எங்கள்கிட்ட பேசவே இல்லை. அவர் லாஸ்ட் வரைக்கும் பேசவே இல்லை. அவருக்குள்ளே எங்கள் ஓனர் இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் ஓனர் வந்துட்டாங்க. ஓனர் வந்து கேட்டாங்க என்னன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னா இதுமாரி வந்து சரி பிரியாணி ரெடி ஆச்சு, எல்லாத்தையும் எடுத்து வெளில வைக்கணும். நாங்கள் ரோட்டில் வச்சோம். அந்த இடத்துல பிரியாணி எடுத்து ஆமாம் எல்லா சட்டியுமே ரோட்டில் வந்து பிளாக் பண்ணிட்டோம். டிராஃபிக் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இப்போ எங்கள் ஓனர் சொன்னார் அவன் 9 மணி 10 மணிக்கு வேலைக்கு போகணும், அவனும் எல்லாம் விட்டுருங்க. திரும்பி சட்டி எடுத்து இங்கே வச்சுட்டு அப்புறம் வந்து திரும்பி அவர் வீடியோ தான் எடுத்திருந்தார். வந்து அவர் வந்து எது என்ன ரீசன் பேசவே இல்லை. தப்பு பண்ணிருக்கீங்க, உங்க பிரியாணி சரியில்லை. எங்கள் ஓனர் 4 வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா கலெக்டர் ஆஃபீஸுக்கு. எதுவுமே ரீசன் எதுவுமே சொல்லவே இல்லை எங்கள் ஓனருக்கு. இப்போ நம்ம கிச்சனில் வந்து சாப்பாடு சரியில்லை, சாப்பிட்டா வயிறு வலி போயிட்டு வந்தாங்க. போகும்போது சொல்லவே இல்லை. அவர் இந்த ஒரு ரீசன் சொல்லவே இல்லை. அவங்க வந்தால் நேரம் வந்தாங்க. மயிரூல வண்டியில் வட்டால தூங்குறா, உள்ள தூங்குறா, இல்லாமல் தூக்கி கொண்டு வந்தார் சாப்பாடை. உடனே நாங்கள் எல்லாம் எமோஷனல் 40 பேரும் உள்ள வெளில வந்துட்டோம். நீங்கள் நிற்கிறோம். நீங்கள் என்ன 40 பேர் ரோட்டில் செருப்பு கூட இல்லை. செருப்பு எல்லாமே உள்ளே மாட்டிச்சு. செருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் போட்ட ட்ரெஸ்ஸோடு வெளில நிற்கிறோம். இது நாங்கள் என்ன பண்ணுறது? எல்லாரும் ஒரு ஊரில் வந்து வந்திருக்காங்க. எல்லாரும். நீங்கள் எந்த ஊர்? எனக்கு அம்பத்தூர் தான். உங்களுக்கு? எனக்கு சீர்காழிண்ணே. இப்போ அங்கேருந்து நீங்களாம் இங்கே வேலை பார்க்க வந்துருக்கீங்க? தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள் எல்லாருமே. வந்தாங்க.
வந்து என்ன சொன்னாங்க, எதுவுமே சொல்ல, என்ன ரீசன் சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. வந்தாங்க, மட்டும் வந்தாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாங்க. நாங்கள் அதுக்குள்ளே தம் போட்டுருந்தோம். ஏய் நாயை வெளியே போ அப்படின்னு ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க. யார் வந்தாங்க, யார் வந்து என்ன சொன்னாங்க? ஃபுட் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ரீசனே சொல்ல. ரீசன் சொன்னால் கூட சரிங்க சார் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எடுத்துருந்தோம். லேடிஸ் வந்தாங்க, வந்து செக் பண்ணாங்க, வந்து செக் 10 நிமிஷம் ஆச்சு. சரி இப்போ ஒரு 10 நிமிஷம் போயிட்டு சொன்னோம், கேட்கல. அதுக்குள்ளே தம் போட்டுருந்தோம் பிரியாணி. பாதி சிக்கன் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 5 அண்ணி இருந்தது. அது 10 நிமிஷம் இருக்கும், வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்றி வெளியே போட்டு எல்லாத்தையும் எடுங்கடா சொல்லிட்டு ஒரு பேடாக திட்டாங்க. அவங்களும் மனுச்சு தான், நம்மளும் மனுச்சு தான். நாங்கள் வேலைக்கு வந்துடுறோம், எங்களை அப்படி கேட்கலாமா? நாயை வெளியே போ அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பேசிட்டாங்க. அதெல்லாம் தப்பு தானே. என்ன ரீசனே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவங்க வந்தாங்க, உள்ளே கத்தினாங்க, எங்களை ஒரு பேடாக கேட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோன்னே எல்லாமே எடுத்து வெளியே வச்சிட்டோம். அவங்களாம் வந்து பாத்திரமெல்லாம் அவங்களாம் வந்து வெளியே எட்ரா கத்துறாங்க, எப்படி பேசலாம்? கொஞ்சம் மரியாதை பேசிடலாம். அது இல்லாமல் வெளியே எட்ரா, அதெல்லாம் என்ன சொல்லுது? பேடாக தான் பேசினாங்க. அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க? கரெக்டாக ஒரு 9 o'clock இருக்கும். 8:50 அது மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்தாங்க. டக்குன்னு என்ன ரீசனே எதுவும் தெரியவே இல்லை. உடனே யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி? சூப்பர்வைசர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அண்ணா வந்தாங்க. அவங்க வந்து அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பேசும்போது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சண்டை வந்து அதனால் வெளியே எடுத்து சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். உடனே சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே சீல் வச்சிட்டாங்க. ரீசன் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இது ரீசனே சொல்லவே இல்லை அவங்களும். உங்கள் பேர் இங்கே எத்தனை வருஷமா? என் பேர் அருண், நான் பாண்டிச்சேரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ரோ வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர் ப்ரோ? வணக்கம் ப்ரோ, நாங்கள் பேர் குமார். அவர் கூட வந்து 4 வருஷம் கூட இருக்கிறேன். அவர் கூட நான் 4 வருஷம் டிரைவர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து காலைல பார்த்திங்கன்னா 9:50 அப்படி வந்தாங்க. வந்து உள்ளே ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. டக்குன்னு வெயிட் பண்ணி அப்படி ஒன்றே சொன்னாங்க, நாய் வெளியே போடா, எல்லோரும் நம்ம பசங்க வேலை செஞ்சுருந்தாங்க, நாய் வெளியே போடா அப்படி சொன்னாங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம அப்பா நான் வந்துட்டாங்க. அவர் அந்த வார்த்தை கேட்டுட்டாங்க. அதனால் அவர் கொஞ்சம் கோவாயிட்ட, நம்ம பசங்க ஏன் அப்படி பேசுகிறீங்கன்னா சொல்லிட்டு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்கலங்க. ஃபஸ்ட்டு சீல் போட்டோன்னே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுவாங்க. நோட்டீஸ் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. வந்தாங்க, வந்து அந்த மாதிரி பேசினாங்க. பேசிவிட்டு போலீஸ் கூப்பிட்டாங்க. அவங்களே நம்ம இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சீல் போட்டு போயின்னு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ரீசனே தெரியாது நம்மளுக்கு ப்ரோ. ஏதோ ஒரு ரீசன் சொல்லவே இல்லைங்க. நம்ம கேட்டு நிற்கிற என்ன ரீசன்னா சொல்லுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஃபுட் லைசன்ஸில் நம்ம ஓனரு பார்த்திங்கன்னா இப்போது புதுசு தான் வந்து என்ன பண்ணணும்னா அவங்கள கேட்டு இதை பண்ணி நிற்கிறாங்க. எல்லா கிச்சனுள்ள அவங்கள கேட்டு ஃபுட்டு எப்படி இருக்கணும், எந்த கிச்சன் எப்படி இருக்கணும் கேட்டு பண்ணி நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அவங்கள ஏதோ ஒரு டைம் கொடுக்கல, அப்படியே வந்தாங்க, சீல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது தப்பு. நம்ம பசங்க அப்படியே 40 பேர் நிற்கிறோம், இல்லை 40 பேர் நம்ம நாய் சொல்கிறாங்களாண்ணா எப்படி அது வார்த்தை? ஆமாம், 40 பேர்ண்ணா, 40 பேர் வேலை பார்த்து நிற்கிறாங்க. அவங்க எல்லோரும் சொன்னாங்க, நாய் வெளியே போடா அப்படி சொன்னாங்களாண்ணா எப்படி? அவங்க ஓனர் கேட்டாங்க. அவங்களுக்கு கோவம் போய் வந்துச்சு. அவங்கள பேசி அப்படியே சண்டை வந்துச்சு லைட்டாக அதுக்கப்புறம் அப்படியே பேசி அவங்க சீல் போட்டு போயிட்டாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? என் பேர் வைகுண்டண்ணா. நான் அப்போன்னே எனக்கு நான் இந்த ஏரியாவில் வந்து நான் இரும்பு கடை வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 வருஷமாக பழக்கம். ஆனால் பேசுனதுக்கு இல்லை. ஆனால் அவங்க ஸ்டார்டிங்கில் தள்ளு வண்டியில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவர் படிப்படியாக தொழிலில் முன்னேறி அவர் உழைச்சி முன்னேறாரு. அது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அண்டை கடையெல்லாம் வெளியே போட்டு வச்சுருக்காங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சு காலைல? நீங்கள் வெளியில் என்ன பிரச்சனையே எனக்கு தெரிலண்ணா. பல பேர் வயிற்றுக்கு சோறு போடுறாரு. இதெல்லாம் அவங்க வந்து எதுக்காக வேண்டி இதை பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அவர் கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றாரு. அது உங்களுக்கு பொறுக்கலையா என்னன்னு தெரில. அவர் நான் ஆடிக்காரன் இருக்காருன்னா உழைச்சி வாங்குறாரு. அவன் நான் திருநெல்வேலிருந்து பிழைக்க வந்திருக்கேன். நான் இங்கே வந்து அவர் பார்க்குறேன். ஒரு லோக்கல் பசங்க குடிச்சிட்டு கஞ்சி அடித்து சுற்றிட்டு ஆகிறாங்க. அவர் ஒரு தொழில் பண்ணி முன்னேறி வர்றாரு. அவர் ஏன் வளர விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. இது எதுவும் ஊர் ஆளுங்க எதுவும் எதிர்ப்பா, இல்லாட்டினா மேலிடத்துல காசுக்காக வேண்டிய எதுவும் பண்ணுறாங்களா ஒன்றும் புரியல. அவருக்கு நல்லா முன்னேறி வராரு. அவர் வளர விட வைக்க சொல்லுங்கள். கஷ்டப்பட்டு எத்தனை பேர் வேலை கொடுக்காரு. இன்னும் எங்கேயோ கோயம்புத்தூரில் பண்ணுறாராம், பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வளர விடறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் உண்மையில் அது வந்து பல பேர் வயிற்றுக்கு சோறு போடுற இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தவறு. சொல்லப்போ தானே அவன் உழைச்சி முன்னேறாரு. அவன் வயிற்றில் அடிக்கக்கூடாது. அதுக்கு என்னவோ அதை பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டால் போதும். அவர் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 50-40 பேரை விட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க வேலை போச்சு, எல்லாம் போச்சு. இந்த மாதிரி பாருங்கள், காய்கறி எல்லாம் வெளியே அண்டெல்லாம் வெளியே போட்டு ஒரு பெரிய ஆளுக்கு செய்கிற வேலையாதுண்ணா. ஒரு பெரிய ஆளுங்க இந்த மாதிரி செஞ்சால் நாளைக்கு நாங்கள் எப்படி பிழைக்க முடியும்? நாங்களும் ஊர்லேருந்து பிழைக்க வந்திருக்கோண்ணா. இப்போ நான் தொழில் பண்ணுறேன், என் திராசை தொழில் பண்ணுற திராசை தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இவங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்?